அதிசயம் போகலாமா? சண்டே மார்னிங் 10க்கெல்லாம் என் 2 தம்பிங்க, 2 குட்டி சாத்தான் எல்லாரையும் ஜூஃபரில் கூட்டிகிட்டு கிளம்பியாச்சு. ஜூஃபர் வேறு யாரும் இல்லைங்க, நம்ம காரோட நேம் தான். போகிற வழியிலேயே ஜூஃபரில் வச்சு பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே முடிச்சுட்டு அங்கே நாங்கள் ரீச் ஆயாச்சு. டிக்கெட்டோட காஸ்ட்னு பார்த்துட்டிங்கன்னா அடல்ட்டுக்கு 700னும் சில்ட்ரன்ஸ்க்கு 500னும் சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த சார்ஜஸ்க்கு அது ஒர்த்தபிளானு இன்றைக்கி நம்ம பார்த்துடலாம். உள்ளே நுழைஞ்சோன்னா ஒரு சுற்றி விட்டு தாங்க இறக்குனாங்க. பாருங்கள் எல்லோரும் எப்படி வரும்னு. அதிசயம் மதுரை அண்ட் சரௌண்டிங் பீப்புள்ஸ்க்கு நல்லாவே தெரிஞ்ச ஒரு ஸ்பாட். என்னோடய ஸ்கூல் டைமில் நாங்கள் டூர் வந்த ஸ்பாட்டுங்க இது. அப்போ இருந்த மாதிரி இப்போ இல்லை. அதிசயம் அப்போ இருந்த மாதிரி இப்போ சுத்தமாக இல்லை. முக்கியமாக வாட்டர் கேம்ஸ், நிறைய கேம்ஸை ஸ்டாப் பண்ணி தாங்க இருந்தது. ஆனால் இருந்த கொஞ்சோண்டு கேம்ஸ்லேயும் நாங்கள் செம்ம ஜாலியாக விளாண்டு என்ஜாய் பண்ணோம். வாட்டரும் க்ளீனாக தான் இருந்துச்சு. இதை நான் ஏன் சொல்கிறேன்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வாட்டர் நல்லா இல்லை அப்படின்னு அதிசயத்தை வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுருந்ததா சொல்கிறாங்க. பட் இப்போ அப்படி கிடையாது, நல்லாவே இருந்தது. வாட்டர் கேம்ஸ்க்கு டைமிங் கொடுத்துருக்காங்கங்க, 10:30 to 2 PM. ட்ரை கேம்ஸ்க்கு 2 to 5:30 PM. ஸோ அந்த 2 PMக்குள்ளெல்லாம் வாட்டர் கேம்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு நம்ம ஃபுட் சாப்பிட்டுட்டு ஒரு ட்ரை பண்ணுறதுக்கு ஒரு பிளேஸ் கொடுத்துருக்காங்க. பாத்ரூம் எல்லாமே இருக்குது. அங்கே நீங்கள் வந்து லாக்கர்லாம் செட் பண்ணி அதுக்கு ஒரு 50 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. அங்கே நீங்கள் எல்லாமே முடிச்சுட்டு ட்ரை கேம்ஸ்க்கு போகலாம். ஃபுட் நாட் ஒர்த் ஃபார் மணி, ரொம்ப காஸ்ட்லியாக தான் இருந்தது. எனக்கு தெரிஞ்சு ஹைப்பாக தான் இருந்தது. ட்ரை கேம்ஸ்னு எடுத்துட்டிங்கன்னா சில கேம்ஸ்க்கு மட்டும் சார்ஜ் பண்ணுறாங்க. கார் டேஷிங், போட்டிங் இந்த மாதிரி. மற்றபடி 7D ஸ்விங், ரோலர் கோஸ்டர், ஹாரர் ஹவுஸ், ரெயின் ஃபாரஸ்ட் இப்படி எல்லாமே இருந்துச்சு. நல்லாவும் இருந்தது. வாட்டர் கேம்ஸை விட ட்ரை கேம்ஸ் கொஞ்சம் இன்னும் கூடுதலாகவே இருந்தது. நிஜமாலே நல்லா இருந்ததுங்க. 700க்கு ஒர்த்தா அப்படின்னு கேட்டால் கிடையாது. அதிசயம் முன்ன மாதிரி இல்லைனாலும் ஒன் டே ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட என்ஜாய் பண்ணலாம். சீரியஸாகவே என்ஜாய் பண்ணலாம். தென் எல்லாத்தையுமே ஒரு 5:30க்குள்ளவே நாங்கள் முடிச்சுட்டு அண்ணா பஸ் ஸ்டாண்ட் ஆப்போசிட்டில் உள்ள ராஜேஸ்வரி ஹோட்டல் வந்துட்டோம். ராஜேஸ்வரி ஹோட்டலுமே உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும், மதுரை சுற்றி உள்ளவங்களுக்கு. நல்லா இஷ்டத்துக்கு சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.